காங் த அனிமேட்டட் சீரீஸ் சீசன் 1 எபிசோடு 2க்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பன் பண்ணா காங்கு, ஜேசன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து எஸ்கேப் ஆகி போன அந்த டீல போட்டாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைபல் பொண்ணு சாம்டா இருக்கு, அவன் பண்ணதுக்கு நான் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல அவனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஜேசன் சொல்றான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த சைபர்லிங்க் டிவைஸ் மூலயமா கிராண்ட்மா ஜேசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கனெக்ஷன் கட் ஆகிடுது. என்னடா இந்த பக்கம் பார்த்தா அந்த டீல போட்டா இவங்களை திசை திருப்பி விட்டுட்டு கிராண்ட்மா இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். லெப்போட்டா கிராண்ட் மதர் கிட்ட போயிட்டான் அப்படின்றது தெரிஞ்சதும் ஜேசன் கோவப்படுறான். காங் மறுபடியும் நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த ட்ரைபல் பொண்ணு லாஸ்ட் டைம் என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதை பத்தி எல்லாம் யோசிக்க இப்போ நேரம் இல்ல, கிராண்ட்மா உயிரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஜேசன் சைபர்லிங்க் டெக்னாலஜி மூலமா டிஎன்ஏ எமர்ஜிங் சீக்வன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி காங்கோட மெர்ஜ் ஆகிறான். மறுபடியும் காங்கும் ஜேசனும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாடியை கண்ட்ரோல் எடுக்க முயற்சி பண்ண, அது மூலயமா காங்கு கோவமாகி கண்ட்ரோலை இழந்து சுத்தி இருக்கிற மரங்களை எல்லாம் பிடுங்கி எரிய ஆரம்பிக்குது. அந்த ட்ரைபல் பொண்ணு வேணா, காங்கோடைய பவர் ரொம்ப அதிகம், உன்னோட இஷ்டத்துக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ எரிக்கு ஜேசன் அதெல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு காங்க கண்ட்ரோல் எடுத்துடுறான். உடனே 3 பேரும் அங்கிருந்து புறப்படுறாங்க. அப்போ அந்த லூவா அப்படின்ற ட்ரைபல் பொண்ணுக்கும் இவங்க 2 பேருக்கும் மத்தியில ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. நீங்க தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, இவங்களும் சாரி கேட்கறாங்க. அப்போ அந்த லூவா, நீ ரொம்ப நேரம் காங்க கண்ட்ரோல் பண்ணது விபரீதம், ஒழுங்கா வெளியில வான்னு சொல்ல, லூவா அப்படி சொல்ல ஜேசனுடைய ஃப்ரெண்டு அந்த பக்கம் ஒரு டைனோசர் முட்டை கிட்ட போய் நிக்கிறான். போன வீடியோலயும் சரி, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயும் சரி, நான் ஒரு விஷயத்த மாத்தி சொல்லியிருப்பேன், அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலி ஜேசனுடைய ஃப்ரெண்டு பேர் எரிக் கிடையாது, டேன். அந்த பேரை நான் மாத்தி சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேசன் ஃப்ரெண்டை டேன்னே வந்து ஃபாலோ பண்ணுவோம். டேன் வந்து ஒரு டைனோசர் முட்டை கிட்ட போக, அதை பார்த்த அதோட அம்மா டைனோசர் அட்டாக் பண்ண வருது. டேனை காப்பாத்த காங்கு உள்ள வர, காங்குக்கும் அந்த டைனோசருக்கும் சண்டை ஆரம்பிக்கும். எல்லாருமா சேர்ந்து அந்த டைனோசரை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கு அந்த டைனோசரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அப்போ டேனு காங்குக்குள்ள இருக்க ஜேசன் கிட்ட பேசுறான். ஜேசன் சீக்கிரமா முடிச்சுட்டு வா, கிராண்ட் மதர்ல போட்டா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, காங்கு உடனே அந்த டைனோசரை ஒரு 2 மரத்துக்கு இடையில மாட்ட வச்சுட்டு எல்லாருமா அங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில காங்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறி கீழே விழுக, வேற வழி இல்லாம ஜேசன் காங்கு உடம்புல இருந்து பிரிஞ்சு வெளியில வர்றான். ஜேசன் காங்குக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால அவனும் டயர்டாகி மயங்கிடுறான். மயங்கினவனை காங்கு அப்படியே ஊசி போடுது. கண் முழிச்ச ஜேசன் தலையில கையை வச்சுக்கிட்டு பார்க்க, லூவா ஜேசனை பார்த்து, அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், காங்கு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர், அவனுடைய பவர் அதிகம், உன்னாலெல்லாம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்படித்தான் ஆகும் அப்படின்னு சொல்ல, அப்படியே பேசிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிராண்ட்மா இருக்கிற இடத்தை நோக்கி விரைகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஜேசன், சின்ன வயசுல நான் காங் கூட வளர்ந்துருக்கேன், அவனுடைய பிரிக் பிரதர் மாதிரி, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மான்ஸ்டர் அவனுடைய மூலையில இருக்கும்போது ஒரு வாழ்க்கையினோல சர்ஃப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஜாக்கிரதையா இருப்பேன். சே, லெப்போட்டா எப்படிதான் அந்த ஐலாண்டுக்குள்ள விட்டானே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரான். கட் பண்ணா காட்டுக்குள்ள அந்த ப்ரொஃபசர் டி லெப்போட்டான்றவன் ஜேசனுடைய கிராண்ட் மதரை மிரட்டி பிரைமல் ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சேபர் டூத் டைகருக்குள்ள அவன் இருந்தது, சைபர் லிங்க் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்னு நிறைய விஷயங்களை பேச, கிராண்ட்மா அதை பார்த்து கோவப்படுறாங்க. காங்கு உன்னை எப்பயுமே அந்த பிரைமல் ஸ்டோனை எடுத்துட்டு போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. கட் பண்ணா ஒரு கிளிஃப் கிட்ட இவங்க 4 பேர் நின்னுகிட்டு கிராண்ட்மா எங்க இருக்காங்க, எப்படி போய் தேடுறதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேசன் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி அவனுடைய சைபர்லிங்க் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னொரு சைபர்லிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ற அந்த பர்சன் எங்க இருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி ஸ்கல் ஐலாண்டுக்குள்ள லெப்போட்டா எங்க இருக்கான்றத கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறான். அந்த இடம் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால பறந்தா போயாகணும் அப்படின்னு ஜேசன் சொல்ல, எப்படி பறந்து போன்னு யோசிக்கும் போது அந்த லூவான்ற பொண்ணு வேகமா ஓடி போய் கிளிஃப் எஜ்ஜில் நின்றுட்டு கத்துறா. அவ கத்துன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய பறக்கிற டைனோசர் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து வருது. லூவா அது மேல ஏறி உட்காந்துக்க, ஜேசன் ஃப்ரெண்டு டேனு ஜாலியா ஏறி உட்காந்துக்கிறான். ஜேசன் ஆனா காங்கு எப்படி வருவான் அப்படின்னு கேட்க, லூவா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது, கிராண்ட் மதரை காப்பாத்தி ஆகணும், சீக்கிரமா வா போலான்னு சொல்ல, ஜேசன் இல்ல காங்கு இல்லாம வர முடியாது, பேசாம நான் அவன் கூட மெர்ஜான மாதிரி அவனை என்னோட நான் மெர்ஜ் பண்ணிடுறேன், அப்படி பண்ணா காங்கு எனக்குள்ள வந்துருவான், ஈஸியா அவனும் என் கூட சேர்ந்து பறந்து வந்துருவான் அப்படின்னு சொல்ல, லூவா இது ரிஸ்க் ஆயிட போகுதுன்னு சொல்ல, ஜேசன் வேற வழி இல்ல இத பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு காங்க அவனுக்குள்ள மெர்ஜ் பண்ணிக்கிறான். காங்கு ஜேசனுக்குள்ள வந்ததுனால ஜேசன் லைட்டா குரங்கு மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமா அந்த பறக்கிற டைனோசர் மேலே ஏறி உட்கார, சோரா போ அப்படின்னு சொல்ல அந்த பறக்கிற டைனோசர் பறந்து போகுது. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ப்ரொஃபசர் டி லெப்போட்டான்றவன் பைனாகுலர் வழியா பிரைமல் ஸ்டோன்ஸ் இருக்கிற அந்த டெம்பிளை கிளிஃப் மேல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் அதை பார்த்துட்டு திரும்பி பார்க்க,
கிராண்ட்மாவை காணோம். அவன் பாத்துக்கிட்டு இருக்க கேப்ல ஜூட்டு விட்டாங்க போல் இருக்குது. கிராண்ட்மாவை டீல போட்டா சுத்தி சுத்தி தேடுறான். அப்போ அவன் கண்ணுல ஒரு கரடி சிக்க, அப்போ அவனுக்கு ஒரு பயங்கரமான யோசனை வருது. அந்த கரடியோட DNA மெர்ஜிங் சீக்வன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கரடியோட மெர்ஜ் ஆகிடுறான். அந்த வெளிச்சத்தை பார்த்து பறந்து போய்கிட்டு இருக்க இவங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி கீழே தரையிறங்குறாங்க. தரையிறங்கின அடுத்த செகண்ட் ஜேசன் காங்க அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து ரிலீஸ் பண்றான். எல்லாரும் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பியர் மான்ஸ்டரா உருமாறின லெப்போட்டா கிராண்ட்மாவை கையில புடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்த காங்கு கத்திக்கிட்டு வேகமா ஓடுது. அதை பார்த்த ஜேசன், காங் அவசரப்படாத, அவன் கையில கிராண்ட்மா இருக்காங்க, நீ எதனா பண்ண போய் கிராண்ட்மா கடிபட்டுற போகுது அப்படின்னு கத்திக்கிட்டு பின்னாடி ஓடுறான். அந்த பியர் மான்ஸ்டர் கிராண்ட்மாவை கிளிஃப்ல இருந்து கீழே போட்டுற மாதிரி நிக்க காங்கு ஒரு மரத்தை பிடிங்கிட்டு அடிக்க போகுது. அதை பார்த்த ஜேசன், நிறுத்து காங், நீ பண்ற வேலையில கிராண்ட்மா பள்ளத்தாக்குல இருந்து கீழே விழுந்து செத்துருவாங்க போல் இருக்குது, இப்ப வேற வழியே இல்ல, நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம காங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் காங்கோட மெர்ஜ் ஆகுறான். காங்கோட மெர்ஜான ஜேசன் அந்த பியர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கையில கிராண்ட்மா வச்சுக்கிட்டு இன்னொரு கையில அந்த பியர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ காங்கு அந்த பியரை தள்ளி விட கிராண்ட்மா கையில இருந்து எகிரி போய் கிளிஃபுக்கு வெளியில கீழே விழுந்து அப்படியே ஒரு கொடியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காங்குக்கும் பியர் மான்ஸ்டருக்கும் சண்டை நடக்க, இன்னொரு பக்கம் லூவாவும் டேனும் கிராண்ட்மாவை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. அந்த பக்கம் காங்கு அந்த பியர் மான்ஸ்டர் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் டேனு எப்படியாவது கிராண்ட்மாவை கை கொடுத்து காப்பாத்த முயற்சி பண்றான். அப்போ கிராண்ட்மா ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த கிளிஃப்ல விழுக, சரியான நேரத்துல லூவா அந்த பறக்கிற டைனோசர்ல வந்து கிராண்ட்மாவை காப்பாத்திடுறா. இந்த பக்கம் காங்கு பியர் மான்ஸ்டரை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல பியர் மான்ஸ்டர் காங் அப்படியே உடம்போட சேர்த்து அழுத்தி பிடிக்க, எந்திரன் படத்துல வில்லனான சிட்டி ப்ரொஃபசர் போராவை தலையில 2 கையில அடிச்சு சாகடிக்கிற மாதிரி அந்த பியர் மான்ஸ்டரை காங்கு அதோட 2 கையால தலையோட சேர்த்து ஒரு அடி அடிக்க, அப்படியே அந்த பியர் மான்ஸ்டர் தலையை பிடிச்சிட்டு கீழே விழுகுது. காங்கு அடிச்ச அடியில அது காதுல இருக்கிற அந்த சைபர்லிங்க் டெக்னாலஜி டேமேஜ் ஆக உள்ள இருந்த டீல போட்டா அந்த பியர் மான்ஸ்டர்ல இருந்து வெளியில பிரிஞ்சு வந்து விழுகிறான். அடுத்த செகண்ட் குட்டியா முறுமாறின அந்த பியர் ஓடி போயிருது. டீல போட்டு அவ பார்த்த காங்கு கோவமா அவன் கிட்ட வர, காங்க பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டே பின்னாடி நடந்து போய் அப்படியே கிளிஃப்ல இருந்து கால் தடுக்கி உள்ள விழுந்துடுறான். கிராண்ட்மாவும் லூவாவும் பறக்கிற டைனோசர்ல இருந்து இறங்கி வெளியில வர, காங்கு உடம்புல இருந்து ஜேசன் வெளியில வரான். வெளியில வந்த ஜேசன் கிராண்ட்மான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனுடைய பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறான். எல்லாரும் அந்த டீல போயிட்டா அப்படின்ற சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. கிராண்ட்மா காங்கு கிட்ட போய் பாசமா அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டீல போட்டா விழுந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க கிராண்ட்மா ஜேசனோட தோல்ல கை வச்சு, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமா அந்த பறக்கிற டைனோசர் மேல ஏறி பறந்து போறாங்க. அந்த டைனோசர் அப்படியே பறந்து போக கீழே ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வருது. அப்படியே இந்த சீசன் 1 எபிசோட் 2 முடிக்கிறாங்க. ப்ரொஃபசர் டீல போட்ட திட்டம் சொதப்பிடுது. கிளிஃப்ல இருந்து அவன் கீழே விழுந்துடுறான். இவன் செத்துட்டான் அப்படின்ற நிம்மதியில அவங்க எல்லாம் போயிட்டாங்க. பட் அவன் உயிரோட இருக்கான். அவன் என்னென்னலாம் பண்ண போறான்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஆர்வமா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது